வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடிகர், தயாரிப்பாளர் என்ற இரண்டு வகையான சினிமா தொழில்களில் தன்னை மிகவும் உயர்வான இடத்திற்கு கொண்டு சென்று பதிவு செய்து கொண்டவர் ராம் சரண் அவர்கள். ராம் சரண் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டில் அவர் கிடையாது. ஆனா பிறந்தது சென்னையில. பிறந்தது படித்தெல்லாம் சென்னையில பண்ணாரு. ஆனால் அவர் ஆந்திராவில் மிக பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆனார். ஆந்திராவினுடைய மெகா ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்கிறாரு நடிகர் சிரஞ்சீவி. அவருக்கும் அவரது மனைவி சுரேகாவிற்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த ராம் சரண் அவர்கள். ராம் சரண் அவர்கள் 1985 வருடம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி சென்னையிலே பிறந்தவர்கள். அவர் அவருடைய தந்தையை போலவே மிக சிறந்த நடிகராக உருவாக வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தேயே தன்னுடைய மனதுக்குள் வளர்த்து கொண்டு அதற்காக தன்னை உருவாக்கி கொண்டு தெலுங்குல ஒரு படத்துல ஒரு அறிமுகமாகிறார். ஒரு அறிமுக கதாநாயகன் எப்படி இருப்பான் என்பதை விட பல படங்களில் நடித்த கதாநாயகன் எப்படி நடிப்பான் என்று உருவாக்கித்துக் கொண்டு முதல் படத்திலேயே அத்தனை திறமையாக நடித்து தன்னை ஒரு சிறந்த நடிகராக காட்டிக் கொண்டவர் தான் ராம் சரண் அவர்கள். அவர் நடித்த முதல் திரைப்படம் சிறுத்தை. அந்த சிறுத்தை என்ற தெலுங்கு படத்துல முதல்ல நடிச்சாரு. மிக சிறப்பான முறையில் நடிச்சாரு. படம் மாபெரும் வெற்றியை கண்டது. சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதை தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து பெற்றுக்கொண்டவர். ஆந்திராவில் சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதை முதல் படத்திலேயே பெற்றவர் தான் ராம் சரண் அவர்கள். அதுக்கப்புறம் மகவீரா அப்படிங்கிற ஒரு படம், அதை தமிழ்ல மாவீரன் கூட மாத்தி ரிலீஸ் பண்ணாங்க. மகவீரா அப்படிங்கிற படத்தை இயக்குனர் ராஜமௌலி அவர்கள் எடுத்தார்கள். அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா இரண்டு விதமான கதாபாத்திரங்கள்ல ராம் சரண் நடிச்சிருப்பார். ஒண்ணு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ராஜவம்சத்திலே பார்த்திபன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார், ஒரு இளவரசனாக, போர்ப்படை வீரனாக. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடலான ஒரு ஸ்டைலான நடிகராக நடித்திருப்பார். இப்படி இரண்டு விதமான கதாபாத்திரங்களில் அந்த படத்திலே நடித்து அந்த படம் மிக பெரும் வெற்றியை கண்டது. ராம் சரண் என்பவர் ஆந்திர மாநிலத்தில் மிக பெரும் ஸ்டாராக கௌரவிக்கப்பட்டார். அதே மட்டும் இல்லாம அவர் தொடர்ந்து நடித்த அனைத்து தெலுங்கு படங்களிலும் மிக சிறப்பான முறையிலே காட்சிகள் அமைக்கப்பட்டு இவருக்கென்று ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த மெத்தட்ல நடிக்க ஆரம்பிச்சு ஆக்ஷன் ஹீரோவா ஆயிட்டார். பெரிய ஆக்ஷன் ஹீரோ. தெலுங்குலயே சண்டை காட்சிகள்ல ஃபர்ஸ்ட் இருந்தவர் பாலகிருஷ்ணா தான். அவருக்கு அடுத்தபடியாக ஆக்ஷன் காட்சிகள்ல மிக சிறப்பாக உருவாக்கப்பட்டவர் ராம் சரண் அவர்கள். அவருடைய தந்தையை போலவே நடனத்திலும் மிக சிறப்பாக நடனம் ஆடக்கூடியவர், சண்டை காட்சிகளிலும் மிக சிறப்பாக சண்டை காட்சிகளை பண்ணக்கூடியவர். இப்படி எல்லா நடிப்பும் அந்த அளவுக்கு ஆழமான ஒரு காட்சியை உருவாக்கக்கூடிய நடிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவராக ராம் சரண் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் நடிச்ச எல்லா படங்களையும் பாத்தீங்கன்னாலே பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படங்கள் தான். மகவீராவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ட்ரிபிள்-ஆர் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுல ஜூனியர் என்டிஆர் கூட சேர்ந்து நடிச்சார். ராஜமௌலி அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார். ரத்தம் ரணம் ரௌத்ரம் அப்படிங்கிறது தான் ட்ரிபிள்-ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம்.
அந்த படத்துல பாத்தீங்கன்னா ராம் சரணுடைய நடிப்பு அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஸ்ரீ ராமரை போலவே காட்சி வருவதும், ஒரு மிலிட்ரிமேனா இருக்கிறது, ஒரு போர்ப்படை வீரனா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பலவிதமான கெட்டப்பில் நடிச்சிருப்பாரு. படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்ல பிரம்மாண்ட இயக்குனரா இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் இயக்கிய கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்திலையும் மிக அற்புதமான அவருடைய நடிப்பு சிறப்பாக இருக்கும். ராம் சரண் அவர்கள் நடிக்கின்ற அனைத்து படங்களுமே ஒரு சமுதாய பிரச்சனை உள்ள படங்களாகவும், அவற்றை தீர்க்கும் ஒரு சிறந்த தலைவனாகவும் இவர் தன்னை மக்களிடையே பதிவு செய்து கொண்டு வருகிறார். அவ்வளவு சிறப்பான ஒரு காட்சிகளை உருவாக்கி கொள்கிறார். அவர் பேசுவதற்குண்டான வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கும். பஞ்ச் வசனங்கள் அந்த மாதிரி பண்ணது. அதே மாதிரி டான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மற்ற நடிகர்களுக்கும் இவருடைய டான்ஸும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எல்லா விதத்திலும் மிக சிறப்பான முறையிலே தன்னை வளர்த்து கொண்டு சென்னையில் பிறந்தாலும் ஆந்திராவிலே மிக சிறந்த இடத்தை பிடித்து இன்று ஆந்திர மாநிலத்தின் மெகா ஸ்டாரின் மகன் என்றும் சூப்பர் ஸ்டாராகவும் அங்கு திகழ்ந்து கொண்டிருக்கும் மிக சிறந்த நடிகர் தான் ராம் சரண் அவர்கள். அவர்கள் தயாரிப்பாளராகவும் இருந்து அங்கு படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி தன்னுடைய சுய முயற்சியாலும் தந்தையின் பின்புலத்தாலும் ஆந்திர மாநிலத்திலே மிக சிறந்த ஒரு நடிகராக உருவானது மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த தயாரிப்பாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ராம் சரண் அவர்கள் பிறந்த இந்த மார்ச் 27ஆம் தேதியை சுயம்பு தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.